இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 4:14 முதல் 21 வரை. அதற்கு முன்னால் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லுகிறேன். ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வேதத்தை வாசிப்பதிலே எப்போதாவது அவருக்கு தோன்றினால் வேதத்தை எடுத்து பார்ப்பார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி இப்படி குலுக்கி வேதத்தை எடுத்து அவருக்கு கிடைக்கிற வசனத்தை அவர் எடுப்பாராம், குறி கேட்கிறது போல. ஒரு நாள் அவர் அப்படி வேதத்தை நன்றாக திறந்து வாசித்த பொழுது மத்தேயு 27 அதிகாரம் 5வது வசனம் அவருக்கு வந்தது. அதிலே போட்டிருந்தது, யூதாஸ் அந்த பணத்தை எடுத்து தேவாலயத்திலே போட்டுக்கொண்டு நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி. அதை வாசித்ததும், ஐயையோ அபசகுனமான வார்த்தை காலையிலே வந்திருக்கிறது, இது எனக்கு உரியதல்ல என்று சொல்லி திரும்ப வேதத்தை மூடி அவர் திறந்து வாசித்த பொழுது லூக்கா 10 அதிகாரம் 37வது வசனம் அவருக்கு வந்துதான், நீயும் போய் அந்த படியே செய் என்று சொல்லி. இல்லை இல்லை, இது எனக்குரிய வசனம் இல்லை என்று சொல்லி திரும்பவுமாக அவர் மூடி எடுத்த பொழுது யோவான் 13 அதிகாரத்தில் 27வது வசனம், அந்த யூதாஸுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி. இல்லை, கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்று சொல்லி வேதத்தை அவர் மூடி வைத்து விட்டு போய்விட்டாராம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, அப்படி குலுக்கி எடுக்கலாமா, எதேச்சியாக குறி கேட்பது போல வேத வசனத்தை நாம் எடுக்கலாமா என்று சொல்லி தான் நாம் வாசிக்க போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். நாம் கேட்ட அந்த கதையிலே அப்படி வாசிக்க கூடாது என்பது தான் அந்த கதையின் அர்த்தம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில வேளைகளிலே கர்த்தர் அப்படியும் நடத்துவது உண்டு. வேதத்தை அப்படி குறி கேட்பது போல கேட்பதற்கு தான் என்று நாம் உபயோகிக்க கூடாது, நிச்சயமாக நாம் உபயோகிக்க கூடாது. வேதத்தோடு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும், வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். எனக்கு கிடைத்த ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக ஆவென்று திறந்து அதற்கு ஏங்குகிறேன் என்று சொல்லி அந்த வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சை, ஒரு பிரியம் நமக்கு இருக்க வேண்டும். அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே என்றைக்காவது ஒரு நாள் அதை எடுத்து என்ன வசனம் வருகிறது பார்ப்போம் என்று சொல்லி நாம் அதை நமக்கு விருப்பம் போல வசனங்களை எடுத்து நாம் பிரயோஜனப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் நமக்கு தருகிற வசனம் நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனம், கர்த்தர் நமக்கென்று தருகிற வசனம் நமக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது, பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் எழுதினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த புஸ்தகத்தின் ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவருடைய துணையோடு, அவருடைய ஒத்தாசையோடு கூட அந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதுண்டு. அந்த நாளுக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தருவதுண்டு. நாம் ஆவியானவர் அநேகமாக நம்ம எல்லாருடைய வழக்கம் எதுவென்றால் ஒரு பகுதியை தொடங்கி அதிலிருந்து நாம் வாசித்து கொண்டே இருப்போம். உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் நாம் வாசிக்க தொடங்கினோமானால் ஒரு நாள் எவ்வளோ வாசிக்க முடிகிறதோ அதை வாசிப்போம். அதை நிறுத்திவிட்டு அடுத்த நாள் நமக்கு எதிலிருந்து நாம் தொடங்க வேண்டுமோ தொடங்கி நாம் வாசிப்போம். இதுதான் நம்ம அநேகருடைய வழக்கம். அது சரியானதும் கூட. நாம் அப்படி வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் சில வேளைகளிலே ஆவியானவர் நம்மை வேறு விதமாக நடத்துவார். நாம் வாசிக்க விரும்புவது ஒரு பகுதியாக இருக்கும், ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துவது இன்னொரு பகுதியாக இருக்கும். அப்படி கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது அந்த வேத பகுதியை நாம் தாராளமாக நாம் வாசிக்கலாம். நான் இப்பொழுது ஒரு வேத பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன், அதை கவனமாக கேளுங்கள். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே
ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வேதத்தை திறக்கிறார். திறந்த பொழுது இந்த பகுதி வருகிறது. இந்த இடத்தை கண்டு அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். ஆவியானவர் நம்மை அப்படி நடத்துவதும் உண்டு. சில வேளைகளிலே நாம் வேதத்தை திறக்கும் பொழுது ஆவியானவர் அந்த பகுதியின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார், அந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஆகவே தைரியமாக நாம் திறக்கும் பொழுது வருகிற பகுதியை ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் நீங்கள் அதை வாசிக்கலாம். அந்த பகுதியிலே உங்களுக்கு என்று ஏதோ ஒரு செய்தி இருக்கும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சின்ன வயதிலிருந்தே இப்படி குலுக்கி எடுத்து வாசிப்பதே இல்லை. ஒரு பகுதியிலிருந்து வாசித்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் நான் வாசித்த வேத பகுதி இதுதான். இதை வாசித்த பொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அப்படி திறக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு தருகிற அந்த பகுதியிலே மனதிலே ஒரு உந்துதல், இதை எடுத்து வாசி என்று சொல்லி ஒரு உந்துதல் வருகிற அந்த பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். அதன் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார் என்கிற சத்தியத்தை இந்த பகுதியை நான் வாசித்த பொழுது நான் கண்டு கொண்டேன். அதன் பிறகு அநேக தடவைகளிலே நான் அப்படி வாசித்திருக்கிறேன். நான் வழக்கமாக வாசிக்கிற பகுதியை தவிர்த்து வேற ஏதோ ஒரு பகுதியை வாசித்திருக்கிறேன். அதன் மூலமாக ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட நாட்கள் நிறைய உண்டு. அதன் மூலமாக அந்த நாளுக்குரிய செய்தியை, அந்த நாளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் தந்த தருணங்கள் அநேகம் உண்டு. ஆவியானுடைய ஆளுகைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஜெபத்தோடு அதை வாசிக்க வேண்டும். வாசிப்பதற்கு தொடங்குவதற்கு முன்னால் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து ஆயத்தமாகி, நீ விடியற்காலையிலே என்னுடைய சமூகத்திலே வந்து ஆயத்தமாகி காத்திரு என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆயத்தமாகி நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று சொல்லுகிற ஒரு உணர்வோடு கூட வந்து இருக்க வேண்டும். வேதத்தை கையில் எடுத்து விட்டு, ஆண்டவரே என்னோடு நீர் இன்றைக்கு இடைப்படும், என்னோடு பேசும், உம்முடைய வார்த்தைக்காக நான் ஏங்குகிறேன், உம்முடைய வசனம் எனக்கு வேண்டும், இந்த நாளிலே நீர் என்னோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்பட வேண்டும் என்று ஜெபத்தோடு நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புதிய புதிய மன்னாவினால் உங்களை போஷிப்பார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தருகிறோம்ப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு வார்த்தைகளை கொண்டு இடைப்படுகிறவர். வார்த்தையானவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், உம்மோடு கூட வைத்துக் கொள்ளுகிறவர். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனம், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஜீவனாய் ஆவியாய் இருக்கும்படி நீர் அந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன காரியத்தை எங்களோடு பேச நீர் விரும்புகிறீரோ அதற்கு எங்கள் மனதை சாய்க்க, எங்கள் இருதயத்தை நேராக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.